ஒரு சோஷியல் காசுக்காகவும் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மோல்டு ஆனது அப்படிங்கிறது வந்து மதுரையில் தான். அந்த ஃபோன் ஐடியா எப்படி சார்? ஒரு பேண்ட் ஒன்று போட்டேன். பாம்புக்கு பயப்படுற சீனு அப்படின்னா மாதிரி நம்ம ரஜினி சாரோட உண்மைதான் தம்பிக்கு எந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலை நிறைய படத்துல அவர் பாம்பை வந்து கழுத்துல போட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுன 100% அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனா அதில் டவுட்டே கிடையாது. சைக்கிள் ஓட்டுறதுலாம் எவ்வளோ சார் கம்ஃபர்டபுளா இருக்கும்? அவர் வந்து எல்லாமே இந்த படத்துக்கு தலைவான் தான் பேர் வச்சிருந்தோம். டேலாக் டெலிவரி வந்து ஏன்னா நாங்கள் எழுதும்போது அவர் பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்ந்து எழுதுவோம். அந்த மாதிரி ஒரு கோயிலில் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே பார்க்க ஒரே இடத்துக்குள்ள இருக்காரு. அவ்வளோ பெரிய செட்டை நீங்க எப்படி சார் மேக் பண்ணி? இப்போ நமக்கு எப்படியுமே திங்கிங் எல்லாமே சங்கர் சாட்டம் தான் வந்து 20 வருஷம் கழிச்சு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா எனக்கு தோணுது. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இன்னைக்கு நம்ம ரீவெண்ட் எபிசோட்ல மதுரை படத்தை பத்தி தான் பேச போறோம் சார். சரி, சந்தோஷம். ஸோ ஸ்கிரிப்டில் எழுதும் போதே நீங்க மதுரைன்ற லொக்கேஷன்ல தான் எடுக்கணும்னு தான் எழுதிருந்தீங்களா சார்? ஏன்னா கில்லிக்கு அப்புறம் கில்லி ஆல்ரெடி மதுரையில் எடுத்திருந்தாங்க, ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த சென்டிமெண்ட்னால மதுரைக்கு வந்ததா? இது அந்த சென்டிமெண்ட்னால வரல, ரொம்ப கொஞ்சம் அழுத்தமான ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் வந்து மதுரை அப்படின்னு வச்சுருந்தோன்னா, மதுரை வந்து சவுத். இப்போ நமக்கு என்னன்னா கதையோட அடிநாதம் என்ன அப்படின்னா கலப்படம். ஒரு ஒரு அடல்ட்ரேஷன், ஃபுட் அடல்ட்ரேஷனுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மகா 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 ஒரு 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 மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக அதை சுற்றி புனையப்பட்ட கதை தான் வந்து மதுரை. இப்போ என்ன நமக்கு வர்ற நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சவுத் சைடில் இருந்து தான் வரும். நார்த் சைட்லேருந்து வர்றது வந்து ரொம்ப சில தானியங்கள் மட்டும் வரும். மற்றபடி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலில் இருந்து எல்லாமே வந்து அந்த சைடில் இருந்து தான் வரும். அதனால அந்த சவுத் சைடை வந்து அதை ஒரு ஹப்பாக நினச்சிக்கிட்டு அந்த ஹப்பில் நடக்கிற ஒரு தவறுகளை வந்து சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி புனையப்பட்ட கதை தான் அது. ஸோ படத்தில் முக்கியமான கோரா வந்து கலப்படத்தை பற்றி தான் பேசிப்பீங்க. ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தாலும் ஒரு ஹீரோவை பில்டப் பண்ணுற ஒரு மாஸ் படமாக இருந்தாலும் இப்படி ஒரு சப்ஜெக்டை பேசலாம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதே மாதிரி மார்க்கெட் போர்ஷன்லையுமே வந்து இந்த கந்து வட்டி மேட்டர் எல்லாமே டைலாக்ல கன்வே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சீனே இருக்கும். ஏன்னா அங்கே கந்து வட்டியுமே அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமா போயிட்டு இருந்த ஒரு இஷ்யூ தான். ரெண்டையுமே அட்ரஸ் பண்ணலாம் ஒரு கமர்ஷியல் படத்துல அப்படின்ற தாட் எப்படி சார் வந்தது? இல்லை, பேசிக்காக நாங்கள் ஒர்க் பண்ண படம்லாம் நான் வந்து சங்கர் சாரோட அதில் வந்து வரும்போது ஒரு சோஷியல் கான்சியஸ் வந்து பேசிக்காக எல்லாமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் கதை பண்ணி. ஏன்னா சினிமாங்கிறது ரொம்ப வேல்யூபிள் மீடியம். அதில் சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நல்லா சுலபமாக போய் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும். சுகர் கோட்டட் வேறு அது. அதனால் வந்து நம்ம ஒரு கதை பண்ணுனா என்ன மாதிரி பண்ணணும் இது ஏன்னா ஃபுட் அடல்ட்ரேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் கடந்து போகிற விஷயம். ஆனால் எல்லாருடைய வீட்லேயும் வந்து பாதிக்கப்படுற விஷயம் அது. எல்லாருடைய வீட்லேயும் நடக்கிற எல்லாரையும் நடக்கிற தவறுல எல்லாரையுமே ஏமாத்துற ஒரு விஷயம். எல்லாரும் ஏமாந்து போகிற, எல்லார் வீட்லேயும் ஏமாந்து போகிற ஒரு விஷயம் வந்து ஃபுட் அடல்ட்ரேஷனுங்கிறது. நம்ம குடிக்கிற பால்லேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணால் வந்து ஒரு பெரிய ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அதை வந்து நான் எடுத்து பண்ணேன். அது முதல் படம் எனக்கு அது. அதனால் முதல் படம் பண்ணும்பொழுது அது ரொம்ப ஒரு ஆழமாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து. இது வந்து கில்லிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம். ஆனா நீங்க படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சா சார் கில்லி? இல்ல நீ இந்த ப்ராசஸ்ல ரிலீஸ் ஆன படமா? இல்லை, இந்த ப்ராசஸில் ரிலீஸ் ஆன படம் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி உதயான ஒரு படம் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்து அப்புறமா அதுவும் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா கில்லிக்கும் எனக்கும் அதில் வந்து அந்த சம்மந்தம். ஏன்னா இது முன்னாடியே போனேன். எனக்கு என்ன இதில் ஒரு அட்வான்டேஜ், அதே மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் என்ன ஆச்சு எனக்கு. விஜய் சார் வந்து பேசிக்காக வந்து எல்லா ஆக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ண ஆக்ஷன் எல்லாமே ஒரு லவ், அந்த ஒரு சுத்தின ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலிக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சுற்றி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காகவும் ஒரு சோஷியல் காசுக்காகவும் அவர் ஆக்ஷன் ஹீரோவா மோல்டு ஆனது அப்படிங்கிறது வந்து மதுரையில தான். டைலாக் கூட ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்றீங்களா கேட்டா பப்ளிக்காக. ஆமா, முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக.
எனக்கு சம்பளம் கொடுக்கற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. அந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக்காக பண்றது, அப்படி பப்ளிக்காக அவர் இறங்கினாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த படத்துல தான் ஆரம்பிச்சது. அந்த புள்ளி இந்த படத்துல தான் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் பகவதியில ஆக்ஷன் பண்ணியிருந்தாலும் தம்பிக்காக, தம்பி குழந்தைக்காக அப்படி இருக்கும். இதுல வந்து தாண்டி ஒரு சொசைட்டிக்குன்னு வந்தது இங்கதான் சொசைட்டி. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு தலைவான் தான் பேர் வச்சிருந்தேன். அந்த தலைவான் தான் வச்சிருந்தோம். அதுல வந்து அப்புறமா வந்து சில ரொம்ப டூ ஏர்லி அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்புறமா மதுரைன்னு சொல்லி அது டைட்டில் மாற்றினது. அப்புறமா அவர் விஜய் படம் பண்ணும்போது சந்திரபாஷி ஜெயின் வந்து என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் அவர் வந்து படம் பண்ணும்போது வந்து அந்த விஜய் தலைவான்னு டைட்டில் வச்சுருக்காருன்னா, அப்புறம் அந்த டைட்டில் என்கிட்ட இருக்கணும்னா விஜய் சார் என்கிட்ட பேசினார். ஆனால் அந்த டைட்டில் நம்ம இந்த படம் கொடுத்துருக்கேன், தாராளமாக சார் உங்களுக்காக வச்சு இந்த டைட்டிலாக அது நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்லி சார் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு அந்த பப்ளிக்காக இறங்கி வேலை செஞ்சது இந்த படத்தில் தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஏன் அந்த கில்லி ரெஃபரன்ஸ் கேட்டேன் அப்படின்னா, ஓப்பனிங் சீனே வந்து அவர் ரன்னிங்ல வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கில்லிலுமே வந்து ஓப்பனிங் வந்து அவர் ஜாக்கிங் போற மாதிரி தான் வரும். இதுலயும் அதே மாதிரி கொஞ்சம் ரன்னிங் ரேஸ்ல ஓடி வர்ற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சிமிலரா இருந்துச்சா ரெண்டோட இன்ட்ரோவுமே? ஸோ அதுக்காக கேட்டேன், அந்த படம் வந்துருச்சா இல்லை நீங்களும் இதே மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களா? இல்லை, அந்த படம் அப்போ வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே எனக்கு இப்போ நீங்கள் இப்போ 20 வருஷம் கழிச்சு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா எனக்கு தோணுது. எனக்கு அப்படி அது படவே இல்லை, அப்படி மைண்ட்லையும் படலை, அதை நினைச்சும் வந்து பண்ணலை. ஸோ அது அப்படி இருந்தால் அது ஆக்சிடென்டெல்லாம் வந்து இருந்ததாக தான் இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து வடிவேல் சாரோட காமெடி வந்து படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது வந்து ஒரு ட்ராக் காமெடி மாதிரி இல்லாம மார்க்கெட் போர்ஷன்லயும் இருப்பாரு, அவர் கலெக்டர் போர்ஷன்லயும் இருப்பாரு, எமோஷனல் சீனும் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து கட்டின ஒரு கேரக்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேரக்டரை நீங்க எப்படி சார் எழுதுனீங்க வடிவேல் சார்? அந்த வடிவேலுக்கு என்ன பேசிக்கா உங்களுக்கு கமர்ஷியல் படம்னு வரும்போது காமெடிங்கிறது வந்து ஒரு வைட்டல் பார்ட் அது இல்லைங்களா? அதை வந்து நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. அதே நேரத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து ஹீரோவால் சொல்ல முடியாததை வந்து இந்த காமெடியன் கேரக்டர்ஸோ அல்லது சப்பார்டினேட் கேரக்டர்ஸோ தான் வந்து அதை சொல்ல முடியும், கன்வே பண்ண முடியும். ஹீரோவோட மனநிலையோ ஹீரோவோட சங்கடங்களையோ அது வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறது வந்து இந்த மாதிரி சபார்டினேட் கேரக்டர்னால தான் வந்து சொல்ல முடியும். அப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு காதலன்லேருந்தே வடிவேல் ரொம்ப க்ளோஸ் தான் அது. அதனால இப்போ அது கதை பண்ணும்போதே அதே மாதிரி மதுரை மண் பேசிக்கா. ஸோ அந்த மதுரை மண்ணுங்கிறது வந்து பாசக்கார பயலுங்க. அதனால வந்து அவருக்காக வந்து இவரும் தன்னோட வேலையை விட்டுட்டு வந்து அவர் கூட வந்து இருப்பாரு. அவர் தான் பிளாஷ்பேக் ரிவீலே பண்ணுவாரு சீதா மேம் கிட்ட. அந்த சீனுமே கொஞ்சம் எமோஷனலா கோவப்பட்டு அவர் கழுத்து நடிக்க தான் போவாரு. காமெடின்னு வந்து அந்த மாதிரி ஒரு சீன்லாம் பண்ணும்போது ரொம்பவே அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆமாம், எப்போவுமே பேசிக்காக அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா காமெடியன் ஒரு சோகம் அட்டன் பண்ணும்போதாகட்டும், காமெடியன் ஒரு சோஷியல் விஷயம் சொல்லும் போதாகட்டும், அதோட அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த அழுத்தம் இதில் கடத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி அந்த காமெடி எல்லாம், இந்த காமெடி கவுண்டர்ஸ் இந்த எல்லாமே வந்து அவரோட இன்வால்மெண்ட் இருந்ததா சார்? நீங்களே ஃபுல்லாக காமெடி சீன் நாங்களே எழுதுனதா எல்லாமே. அவர் அந்த டெலிவரி மட்டும் கரெக்டாக அவர் பிடிச்சிடுவார். டெலிவரி மட்டும் அவர் வந்து கொஞ்சம் இல்லை, அவரோட பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பார். டைலாக்குகள் சீன்கள் எல்லாம் அதே தான் இருக்கும். ஆனால் அதோட மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நாங்கள் அவரோட ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு குறுக்கீடோ தலையீடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் கொடுத்த சீனை அவர் பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த டைலாக் டெலிவரி வந்து, ஏன்னா நாங்கள் எழுதும்போது அவர் பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்ந்து எழுதுவோம். ஏன்னா இவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வெண்ணிற ஆரியமூர்த்தி சாரும் ஒரு நிச்சயமாக சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து ஆமாம், அதை வந்து அந்த அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கோ அந்த பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அவரோட டைலாக் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதும்போதே அப்படி எழுதுந்தா அது. ஸோ அது கரெக்டாக அது கன்வே ஆயிடுச்சு. அது அதே மாதிரி இந்த ஒரு ஒயின் ஷாப்ல ஒரு சீன் வரும், அந்த பாம்பெல்லாம் பயங்கர ரகலையா இருக்கும். போன் வரும்போது கூட ஆஃப் பண்ணுமே 501, ஏன்னா அப்போ வந்து 501 ரூபாய்க்கு 501 ரூபாய்க்கு போன் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ அதே பின்னாடியும் கனெக்ட் ஆகும். அது அவரும் சொல்லுவார், இப்போ கிளைமேக்ஸில் சொல்லுவார், நான் 200 ஃபோன் விற்றேன். ஆமாம், அதே அப்படியே கொண்டு வந்து அதில் கனெக்ட் ஆகும். அதனால் அந்த ஒரு காலகட்டத்தோட நடந்த விஷயங்களை வந்து அப்படியே வந்து உள்ள சீனாக வச்சிருப்போம். அந்த சீனே அந்த பயங்கரமாக இருக்கும் சார். மீனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு கேட்கறது, அதே மாதிரி வந்து துண்டு நினைச்சிருப்பாங்க எடுத்து போட்டுக்கிறது. ஸோ இந்த பாம்புக்கு பயப்படுற சீனு அப்படின்னா மாதிரி நம்ம ரஜினி சாரோட உண்மைதான் தம்பிக்கு எந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலை நிறைய படத்துல அவர் பாம்பை வந்து கழுத்துல போட்டு அந்த
சீன் வரும். அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின 100% அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனா அதில் டவுட்டே கிடையாது. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா அது ஒரு விஜய் சாரும் ரஜினி சார் எப்பயுமே அது வந்து கோரிலேட் பண்ணியே பார்த்துட்டு போவாங்க. ஆனால் அது இந்த இடத்துல இவரு பண்ணும்போது எப்படி இவரு பாடி லாங்குவேஜுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேறு டிஸ்கஷனில் வந்தது தான் அது உண்மையாலுமே அது இன்ஸ்பயர் பண்ணது வந்து ரஜினி சார் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணதால. அதே மாதிரி அந்த மார்க்கெட் செட்டாக இருக்கட்டும், அந்த வீட்டோட செட்டு, ஸோ எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹியூஜ் செட்டாக இருக்கும். அங்கே உள்ளே வந்து கோவில் இருக்கும், சர்ச் இருக்கும். அதே மாதிரி அவங்க அந்த ஒரு சீனில் ஹீரோயின் அரைஞ்சிருவாரு. அப்போ வந்து அம்மாவும் பையனும் பேசுற சீன் வந்து பார்த்தா அந்த ஒரு அந்த கல்வெட்டுலாம் போட்டு ஒரு இது இருக்கும்ல சார், கோவில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே பார்க்க ஒரே இடத்துக்குள்ள இருக்கு. அவ்வளவு பெரிய செட்டை நீங்க எப்படி சார் மேக் பண்ணீங்க? இல்ல அது பேசிக்கா நான் சொன்னேன் இல்லையா, சங்கர் சார் வந்து வந்தோன்னா நிச்சயமா ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்ப்பாங்க. அது எதிர்பார்க்கும் பொழுது என்னன்னா ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு முடிக்கிறது அவர் கொடுத்த டேட்டுக்குள்ளார படத்தை முடிக்கணும் அப்படின்னா இவரை ரியல் லொகேஷன்ல வச்சு ஷூட் பண்றது வந்து ஒரு நெக்ஸ்ட் இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதனால வந்து ஒரு செட்டு போட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி செட்டு போட்டு நமக்கு எப்படியுமே திங்கிங் எல்லாமே சங்கர் சார்ட்டு தான் வந்ததுனால திங்கிங் எல்லாமே வந்து ப்ராடாக தான் இருக்கும். எடுத்தோன்னே 50 லென்ஸை போடு, 24 லென்ஸை போடு, அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வைடாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லொக்கேஷனுக்கு வந்து எனக்கு கிடைக்கல. எனக்கு ஊர் வந்து சேலம். எனக்கு சேலமில் ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த ஆக்சுவலாக அதோட இன்ஸ்பயர் பண்ணி அதை அப்படியே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி போட்ட இது அதுலேயே எல்லாமே இருக்கும். மீன் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் இருக்கட்டும், அப்புறமா வந்து கறிக்கடை இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும். அப்படி பார்த்தா லைன் வீடுங்க இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பக்கத்தில் தியேட்டர் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு இதுக்குள்ள ஒரு அம்பர்லாக்குள்ளார இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக செட்டு போட்டோன்னா எஸ்எஸ்சி சார் வந்திருந்தார் செட்டு வந்து பார்த்துட்டு என்ன சார் இது வந்து ஆக்சுவலாக ரியல் லொக்கேஷன், இதுல இருந்து ஒட்டி இந்த போர்ஷன் மட்டும் தான் செட்டு போட்டிங்களான்னு கேட்டார். இல்லை சார் இது எல்லாமே செட்டு தான் சார். ராஜீவன் சார் தானே சார்? ராஜீவன் தான் செட்டு. அது உண்மையாலுமே வந்து தமிழக அரசை பாராட்டணும். இந்த சென்ஸ் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா வந்து அந்த வருஷத்துக்கு பெஸ்ட் ஆர்ட் டைரக்டருக்கு அந்த செட்டுக்கான அவார்டு வந்து ஸ்டேட் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பர். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டம் வந்து முக்கியமாக அடிப்படையான காரணங்கள் என்னென்னா சொன்ன டேட்டுக்குள்ளார படத்தை முடிக்கணும். ஏன்னா மார்ச் 8 படம் ஆரம்பித்தோம், ஜூன் 14 படம் முடிச்சிட்டோம். அந்த மாதிரி எல்லாமே இது சாங்ஸு, ஃபைட்டு, அப்புறம் ஃபாரின் லொக்கேஷனு எல்லாம் சேர்ந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 90-95 நாளுக்குள்ளார வந்து டோட்டலாக படத்தை வந்து ஆகஸ்ட்டில் ரிலீஸு. ஆமாம், ஆகஸ்ட்டாக படம் ரிலீஸு. அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி அப்படி பண்ணும்போது கமர்ஷியல் ஹீரோவுக்கு அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். என்ன காரணம்னா வந்து அவங்க டேட்டு வந்து இப்போ கம்ஃபர்டபுளாக வந்து இன்னொரு படத்துக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நீங்களே ப்ரொடியூசராக இருந்தனால அந்த கால் ஈஸியாக எடுத்துட்டீங்களா? ஆப்வியஸ்லி. ஏன்னா நானும் ப்ரொடியூசர், எனக்கு வந்து யாருமே வந்து நோ சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதுதான். அதுக்காக நம்ம எங்கேயுமே காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. இப்போ வேறு யாராவது சொன்னால் கூட இவ்வளோ பெரிய செட்டு போட்டால் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பணம்ங்கிறது செகண்டரியாக தான் இருந்தது. விஜய் சார் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஒரு டைரக்டருக்கு ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது ரெண்டுமே நடந்துருக்கும்போது வந்து அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம அது எங்கேயுமே வந்து குறை வச்சிடக்கூடாது, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அது எல்லா விஷயங்களையுமே வந்து வில்லன்களாகட்டும், ஹீரோயின்களாகட்டும், லொக்கேஷன்களாகட்டும் எல்லாத்தையுமே பண்ணோம். அதை தாண்டி நான் வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டியோ அது ஒரு கமர்ஷியல் வந்து ஒரு பெனிஃபிட்டுக்காக வேண்டியோ அந்த படத்தை நான் பண்ணலை. அந்த படத்தை பண்ணது முழுக்க வந்து நம்ம வந்து டைரக்டராக வந்து நிற்கணும். ரெண்டாவது அது கமர்ஷியலான ஒரு சோஷியல் தாட்டுக்கு போய் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு. அதையும் தாண்டி எனக்கு அது ப்ராஃபிட்டான படமாக தான் முடிஞ்சது. அது நல்ல ஒரு லாபகரமான ஒரு ப்ராஜெக்ட் தான் அது எனக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம மதுரையில் ஷூட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசும்போது ரியல் க்ரௌடெல்லாம் நீங்கள் உள்ள சேர்த்து பண்ணியிருப்பீங்க. அந்த வாராண்டா சாங்ல வந்து நிறைய பேர் வந்து மனு கொடுக்குற மாதிரி ஒரு இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அடிச்சு இழுத்துட்டு போகிற சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் க்ரௌடு எல்லாம் வச்சிருப்பீங்க. அதை எப்படி சார் மேனேஜ் பண்ணி? அதுதான் சொல்கிறேன், அதுதான் சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா இப்போ அதெல்லாம் சங்கர் சார்ட் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து கை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் வந்து நிறையா இந்த மாதிரி ஒரு முதல் வண்டிலே பார்த்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜு, காதலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா வரல சிக்னலில் நீங்கள் சிப்பான அந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன தான் நம்ம செட்டு போட்டு நம்ம ஷூட் பண்ணாலும் மதுரைங்கிறதுக்குன்னு அதுக்கும் ஒரு கோர் ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிரை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால வந்து கொண்டு போய் பண்ணோம். என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் க்ரௌடு சேர்த்துக்கு மேலே காலைல விடிகால 5 மணி வெள்ளனை அது 6 மணிக்கு லைட்டு ஓப்பன் ஆகனே எடுத்துன்னு கொண்டு போய் நிற்க வச்சா. ஆனால் என்னன்னா அப்போவே அவ்வளோ க்ரௌடு சேர்ந்துருச்சு. கொஞ்சம் தாண்டி 8-9 போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக எங்களால் வந்து வெளில வந்திருக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாமே அந்த எர்லி
மார்னிங் ஒரு 6 மணிக்கு க்ரௌடு அசம்பிள் ஆகிற டயத்தில் வந்து ஷூட் பண்ணதுனால வந்து அது பாசிபிளாக இருந்தது. அந்த 6 to 8க்குள்ளார முடிச்சிடும். அதுக்குள்ளார எடுத்தது தான் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி பாட்டுக்கான லொகேஷனுமே வந்து அதை பற்றி கேட்டாலும் நீங்கள் திரும்பி சங்கர் சாரோட படங்கள்ல இருந்து தான் நீங்கள் இந்த பம்பர் இருக்கட்டும் கண்டெயின் லொகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் சார். அதுக்கான தேடல்லாம் எப்படி சார் நடந்தது? அதான் ஏன்னா கண்டெயின் சாங்கை பொறுத்த வந்து அந்த லேவெண்டர் இது வரைக்கும் 6 ஸ்க்ரீனில் காட்டினதில்லை. ஐ மீன் ரியல் லேவெண்டர். நம்மளும் நினச்சி இந்த லேவெண்டர்னா அப்படி இருக்கும் அப்படின்னு. லேவெண்டர் செடி இவ்வளோதான் இருக்குது, கொஞ்சம் அந்த அந்த படத்தில் பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான் இருக்கும் போல். அதுதான் வந்து இருந்தது. ஸோ அதுக்கான தேடல் நிறையா இருந்தது. எந்த மாதிரி வித்தியாசப்படுத்த போகிறோம் மற்ற பாட்டில். நினைச்சு ஒரு சாஃப்ட் சாங்கு கமர்ஷியல் படத்தில் ஒரு சாஃப்ட் ஒரு மெலடி பண்ணும்போது அந்த மெலடிக்கு உண்டான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லெவெண்டர் பூவை தேடுறது ஒரு பெரிய வேலையாக இருந்தது. நம்ம ஆக்சுவலாக நிறையா லொக்கேஷன்ஸ் பார்த்துருக்கோம் முதல் பண்ணும்போது. அதுக்கு இந்த நிறையா உலகம் புறம் சுற்றி தான் நான் பார்த்துருக்கோம் லொக்கேஷனு. அப்போ பார்க்கும்போது வந்து அந்த 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 ப்ராவின்ஸில் வந்து சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ் அது ஆக்சுவலாக அந்த ப்ராவின்ஸில் மட்டும்தான் அந்த இது போடுறாங்க, அந்த லேவெண்டர் போடுறாங்க. ஸோ அந்த லேவெண்டர் பார்த்து வச்சுருந்தோம். இப்போ நம்ம பண்ணணும்னா டக்குன்னு அதை மைண்டில் வந்தது. ஸோ அங்கே போய் அதை ஷூட் பண்ணோம். கண்டெயின் சாங் வந்தது. அதே மாதிரி படத்தில் 3 ஹீரோயின் அப்படின்னும் போது யாராவது நான் நடிக்கலைன்ற மாதிரி தான் சொன்னாங்களே சார்? ஏன்னா இது யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் அப்படின்றதுமே அவங்களுக்கு அப்போ இனிஷியலாக தெரியாது இல்லை? ஆமாம். ஸோ அது எப்படி சார் நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அந்த மாதிரி? அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லணும். என்ன காரணம்னா அந்த மாதிரியான ஒரு இது வரவே இல்லை எனக்கு. அது எல்லாரும் சொல்கிறாங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு சொல்லி. இப்போ இன்கேஸ் அப்போவே ஒரு பெரிய ஒரு ஹீரோயினை போய் நான் வந்து கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சோனியா அகர்வால் கேரக்டர் கேட்டேன் நான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் எனக்கு வந்து ரஷிதா கேரக்டர் கொடுங்க, அந்த நான் மாடர்ன் ஹீரோயின் தான் பண்ணணும், எனக்கு வந்து ஃபேமிலி சைடு இருக்க மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது ஒன்று மட்டும் தான் ஹீரோயின்களை பொறுத்த வரைக்கும் நடந்த இதை வழியா. மற்றபடி யாருமே எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு இப்போ ரஷிதாவும் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்போ வந்து ஷி வாஸ் வெரி பீக் இன் தெலுங்குல. ஆமாம். அது அப்போ மகேஷ் பாபு எல்லாத்துலேயும் நடிச்சிருந்த பொண்ணு. அதுவும் இன்னும் பெருசாக வந்து ஏன்னா அவங்களுக்கு ஒரு சினிமா பின்புலம் இருக்கிறதுனால அவங்களும் அதை வந்து எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அது வரவே இல்லை. அதே மாதிரி தேஜஸ்ரீயும் அதே மாதிரி தான். சோனியா அகர்வாலுக்கு ஏன்னா அவங்க ட்ராக்கே தனி ட்ராக், அதனால இது அவங்களும் இந்த மெயின் ஸ்ட்ரீம்லேயும் வந்து கனெக்ட் ஆகலை. அதனால எதுவுமே எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வரவே இல்லை. எல்லாரும் சொல்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எந்த படத்துலையுமே அந்த மாதிரி ஸ்கிரிப்டாவே பேலன்ஸாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாங் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து வச்சு ஒரு சாங் கொடுத்து. ஆமாம். அது கமர்ஷியல் எலமெண்ட் தான். அது ரொம்ப பெருசாக பாராட்டணும். அந்த ஆக்சுவலாக எப்போ பார்த்தாலும் ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், அது பக்காவாக பேலன்ஸ் பண்ணீங்க சார், எப்போ பார்த்தாலும் அதை மட்டும் சொல்லுவார் தெளிவாக. ரொம்ப ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, நான் அந்த படம் பார்த்து அப்படி ரசிப்பேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவார். ஸோ அதே மாதிரி வந்து அந்த சைக்கிள் ஓட்டுற சீன் ஒன்று வரும். அதாவது அம்மாவை வந்து ஃபர்ஸ்ட் கார்ல அனுப்பி விட்டுட்டு வந்து ஃபைட்டை முடிச்சுட்டு சைக்கிள் வராது. அந்த சைக்கிள் ஓட்டுறதுலாம் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தார்? வெரி வெரி. ஏன்னா இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து எல்லாமே தன்னை தயார்படுத்திக்கிறதுல வந்து ரொம்ப திறமைசாலி. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ இன்கேஸ் எல்லாரும் நல்லா டான்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க, பட் என்னன்னா அவர் முதல்ல அது தெரிஞ்சுப்பார். முக்கியமாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். ஒரு டைலாக் டெலிவரினா உட்காந்து சும்மா வந்தோம் வந்து ஷார்ட்டில் சொல்லுவோம் அப்படிங்கிறல அழகாக எல்லாத்தையும் படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வெவ்வேறு விதமாக சொல்லி பார்த்து அப்புறமா மைண்டில் ஒன்று செட் பண்ணிவிட்டு வந்து ஸ்பாட்டில் ஒரே டேக்கில் அடிச்சுட்டு போயிடுவார். சாங்கும் அதே மாதிரி தான். டான்ஸில் அதே மாதிரி ஸ்டெப்ஸை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு தடவை கேரவனில் போய்ட்டு அழகாக தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஒரே டேக்கில் அடிச்சுட்டு போயிடுவார். அதே மாதிரி தான் சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக. அவரும் பேசிக்காக சைக்கிள் பேசிக்காக எல்லாமே ஒரு அடிப்படையெல்லாம் கற்றுக்கிட்டு தானே வந்து சினிமாவுக்கு வந்தார். அதனால் நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணார். அதில் ஃபைட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேறு இருக்கும். ரொம்ப அந்த ஃபைட்டு ஒரே நாளில் எடுத்த ஃபைட்டு, அது அவ்வளோ பெருசாக இருக்கும். மான் கொம்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், அதெல்லாம் சேர்த்து ஒரே நாள் கனல் கண்ணன் பண்ணியிருந்தார். அந்த மான் கொம்போட ஸ்டில்லே பயங்கரமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வந்து கமர்ஷியல் படங்கிறதுனால அந்த எல்லா எலமெண்ட்ஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு பண்ணோம். அது அவருக்கும் இந்த சைக்கிள்ங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வேறு இருந்தது. ரொம்ப நல்லா சிறப்பாக வேறு பண்ணிடுவார். நல்லா பயங்கர ஃபாஸ்ட் அவுட் வரும். அந்த ஃபோன் ஐடியா எப்படி சார்? ஃபோன் ஐடியா தான். அதான் அது வந்து அதுதான் அகெயின் ஒரு இந்த ஒரு அது வந்து உண்மையிலுமே விஜய் சாரோட ஐடியா தான் அது. ஆக்சுவலாக அவர் எதனா பண்ணணுன்னு வந்து நம்ம வர்றோம், நிற்கிறோம், பேசுகிறோம், செய்கிறோம்,
பட் மூவ்மெண்ட்டுக்கு எதுவுமே நமக்கு ஒன்றும் கேட்சியாக இல்லைன்னு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். அப்புறமா வந்து அப்புறம் சொன்ன அந்த ஃபோன் அப்படி எடுத்தால் எப்படின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் தான் சொன்னார். நாங்கள் அதை வந்து அதுக்கு வடிவம் கொடுத்தோம். கையில் ஒரு பேண்டு ஒன்று போட்டு அந்த பேண்டுக்கு நடுவில் ஃபோனை சொருவி அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான சின்ன ஃபோனாக வச்சு அப்புறம் அதுலேருந்து எடுத்து பேசுகிற மாதிரி அதுக்குண்டான சீன்ஸையும் வச்சோம். அவர் சொன்னதுக்கப்புறமா எல்லாம் பேசிட்டு திரும்பும்போது இப்படி அடிச்சுட்டு அப்படி எடுத்துகிட்டு பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் வெகுஜன படம் தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக வெகுஜன படம் பண்ணுறதுனால இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து தேவைப்படுது. ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, அது தேவைப்படுது கூட. அது அதே மாதிரி இது எச்சரிக்கை இல்லை கட்டளை அப்படின்னு சொல்ற டைலாக் 2-3 இடங்கள்ல ஒரு பஞ்ச் மாதிரியே அவர் பேசுவார். சோ நிறைய டைலாக் படத்துல இருந்தாலும் பஞ்ச் டைலாக்னு ஒண்ணு எழுதும்போது அதுக்கு ஒரு கூடுதல் 2 வார்த்தையில தான் இருக்கணும், கிறிஸ்பா இருக்கணும் அப்படின்னு என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் வச்சிருந்தீங்க, எப்படி இதுக்கு அரைவானீங்க? இல்ல ஆப்ஷன்ஸ் இல்ல, இது எடுத்தோடனே வந்துடுச்சு. இது என்ன காரணம்னா இவர் எச்சரிக்கை கொடுக்குற இடத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் இவர், அதனால வந்து ஈ கேன் கிவ் அ வார்னிங். பட் வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் கட்டளை போட முடியும். ஸோ அதனால எடுத்தோடனே தான் வந்தது. அதுக்குன்னு வர ஆல்டர்னேட்டிவாகவே வந்து யோசிக்க வரல. நாங்கள் இதுதான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ, நான் சொல்லணும். அப்புறமா வந்தது அதெல்லாம். நான் சொல்கிறேன், நானே கேட்க மாட்டேன், இதில் நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்புறமா வந்தது. ஃபர்ஸ்ட் அப்போ அவர் வந்து என்னன்னா, இது நான் சொல்கிறேன் உனக்கு வந்து இட்ஸ் நாட் அ வார்னிங், இட்ஸ் அன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் தான் எழுதணும். அதை தமிழ் பண்ணி அது வந்தது தான். அது பரதன் சார் டைலாக். இது எச்சரிக்கை இல்லை, கட்டளை. அதே மாதிரி யுகபாரதி சார் நான் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கும் போது அவர் சொன்னாரு, இந்த கண்டெயின் பாட்டை பத்தி பேசும்போது இந்த பாட்டுக்கு ஆல்டர்னேட்டா போட்ட டியூன் தான் வந்து கொஞ்ச நேரம் அந்த சந்திரமுகி படத்துல வந்து. ஆனா இந்த பாட்டான்னும் போது கண்டெயின் தான் ஃபைனல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டை பி வாசு சார்ட்ட போட்டு காமிச்சு சந்திரமுகி படத்தை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தெரியுமா சார் உங்களுக்கு? அது தெரியும். ஏன்னா அந்த சம்பவம் என்னன்னா, இந்த கண்டெயின் சாங் வந்து ஆக்சுவலா நாங்கள் வந்து பிரான்ஸில் ஷூட்டிங் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் கிளம்பிட்டோம். காலையில் அன்னைக்கு சாயந்தரம் தான் ஃப்ளைட்டு. 8:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 6 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. சாதனா சர்க்கம் 12 மணி ஃப்ளைட்டில் தான் வராங்க. வந்து அவ்வளோ தூரம் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இந்த பாட்டு வந்து ஏர்போர்ட்டில் தான் வந்து விஜய்க்கே போட்டு காட்டினேன். நான் ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் விஜய்க்கே போட்டு காட்டினேன், இதுதான் சார் பாட்டு, நம்ம ஷூட் பண்ண போகிற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஏன்னா அந்த ஒரு இது தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு மெலடிங்கிறது வந்து எப்படி நம்ம ஒரு கமர்ஷியல் சாங்கில் ஒரு குத்துறோமோ அதே மாதிரி மெலடியும் சரியாக போய் ரீச் ஆகணும், சரியாக போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. அது வித்யாசாகர் சாருக்கு சொல்லவே தேவை கிடையாது. அவர் பயங்கரமாக மெலடியில் போட்டு கலக்கி எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மெலடி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அது போராடி வாங்கினதா அந்த பாட்டு. பின் கதைகள்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். டியூன் போட்டிருக்காங்க பின் கதைகள் அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் தள்ளிட்டு போச்சுங்கிற காரணம் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆஹா, இதனால தான் இது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷன். ஆனால் நான் வந்து உறுதியாக வந்து இதுதான். ஏன்னா இந்த ரெட்டை கிளவியில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹூக் இருக்கும். கண்டேன்றது வந்து ஒரு ரெட்டை கிளவியாக அதனால அந்த ஒரு ஹூக் எப்போவுமே பிடிச்சிக்கும். என்ன ஒரு படங்களில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் பேசிக்காக. அந்த அதனால அந்த 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 பாட்டை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. சண்டை போட்டு இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக. ஓகே சார். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தனால தான் சார் இந்த கேள்வி. ஏன்னா வந்து ஒரு சீன் ஒரு யுகேந்திரன் நடிச்சிருப்பாரு. அதாவது விஜய் சாரோட தங்கச்சியை வந்து ஏமாத்துற மாதிரி வரும். என்ன பண்றாருன்னா இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காரு. ஸோ அங்க போனா அங்க ஒரு ஃபைட் வரும். ஃபுல்லா கம்ப்யூட்டரா இருக்கும், மானிட்டரா இருக்கும், போட்டு அடிச்சு இது பண்ணுவாங்க. அவர் என்ன வேலை வேணாலும் பாக்குற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். சரி. அப்படி நீங்க மாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டும் குறைஞ்சிருந்திருக்கும், காஸ்ட் அதோட காஸ்ட்டும் இதா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா அது ஒரு இன்டர்நெட் சென்டர்ன்னு, ஏன்னா அப்ப பயங்கரமா இன்டர்நெட் சென்டர்னால அதை வச்சா இன்னும் ரேட்டபிளா இருக்கும். ஆனா செலவுமே அதிகம். அங்க இருக்க அத்தனை போட்டு சண்டை போடுறதுனால. அந்த தாட் எப்படி சார்? இல்ல அதுதான் பேசிக்கா நான் சொன்னேன் இல்லையா, அது டைரக்டரே ப்ரொடியூசரா இருக்கிறதுனால வர வினைகள் அதெல்லாம். அது வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் என்ன சொல்ல பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும் நல்லா இந்த இடம் வந்து ஒரு கிரிப்பா ஒன்று வரணும். ஒரு ஃபராரு ஒரு இடத்துல ஃபைட் பண்றாரு, அந்த நேரத்தில் வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்க, ஒரு இன்டர்நெட் சென்டருங்கிறது வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம் அது அந்த டயத்தில் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ வந்து அதனால் வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதான் இப்போ மற்றவங்களாக இருந்தால் என்ன சொல்கிறேன், வேறு நானே ப்ரொடியூசராக இல்லாமல் நான் டைரக்டராக இருந்ததுன்னா
அது எதுக்குப்பா வேற எதனா மாதிரி வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிரவுண்ட்ல சண்டை போடுற ஆமா, கிரவுண்ட்ல சண்டை போற மாதிரி வச்சிரு, எதை வேணா சொல்லிடலாம். ஆனா இது வந்து என்னன்னா வந்து அந்த சவுண்டும் நல்லா இருக்கும் பேசிக்கா. அவரு அந்த டயலாக்கும் அந்த இடத்துல பயங்கரமா இருக்கும். விளையாடணும்னா கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடு, பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த டயலாக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வரல. அப்புறம் பரவாயில்ல, என்ன நம்ம மானிட்டர்ஸ் இருக்கும், கீழே விழுந்து உடையும், செலவு தான். ஆமா, என்னன்னா டைரக்டரா திங்க் பண்ணும்போது என்ன நமக்கு தோணுதுன்னா, நமக்கு வந்து லாபத்துல தான் வந்து குறைய போகுது, அதனால வந்து நான் வந்து நஷ்டமாயிட போகுது இல்லை, அதனால பரவாயில்ல அந்த அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. ஆனால் அங்கே செலவுன்னு யோசிக்கவே இல்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், மதுரை படம் பொறுத்த வரைக்கும் செலவை பற்றி எங்கேயுமே நாங்கள் யோசிக்கவே இல்லை. டக்கு எல்லாம் இறக்கு. இப்போ டான்சர்ஸ் ஆகட்டும் சரி, என்ன லொக்கேஷன் ஆகட்டும், அதுலேயும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நான் சொல்ல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளார அந்த பம்பரங்கண்ணு சாங் பார்த்தீங்கன்னா சாலக்குடியில் எடுத்துருப்போம். அப்புறமா ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். அதில் இப்போ செலவுன்னு நீங்கள் சொன்னதுனால ஞாபகம் சொல்கிறேன். நான் செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு மாட்டு சந்தை நடக்குது, அங்கே ஷூட் பண்ண போகணும்னு சொல்லி ஒரு காரில் ஏறி போவாங்க. அது இங்கே ஷூட் பண்ணிட்டோம். இவங்க போய் செங்கல்பட்டுக்கு போய் ரீச் ஆனாங்க அப்படிங்கிற டேட் அப்படி வந்து திருப்பி செங்கல்பட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம்னு சொல்லி அதை விட்டாச்சு. அப்புறமா என்னன்னா எங்களுக்கு வந்து டேட் ப்ராப்ளம் வந்து, ஏன்னா இந்த குறிப்பிட்ட டயத்தில் விஜய் சாருக்கும் ரக்ஷிதாவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகவே இல்லை டேட்டு. அப்போ எங்கே டேட்டு மேட்ச் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து சாலக்குடியில் சாங் எடுத்து முடிச்சோன்னா ஒரு ஹாஃப் டே வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரி இருந்தது. ஆஹா, அந்த சீனை இங்கே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த கார் வந்து மாட்டிச்சு. கண்டினியூட்டி அது அந்த கலர் காரு, அது ஒயிட் கலர் கார்னா ஈஸியாக கிடச்சிடும். அந்த கலர் கார் எங்கே போய் கேட்குறது, ஒரு நைட்டு முதல்ல நைட்டு தான் எங்களுக்கு தெரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நைட்டாக தேடி போய் அவர் கார் வாங்கினோம். அந்த சாண்ட்ரா காரை வாங்கிட்டோம். அது யார்கிட்டயும் இருந்தது, ஒருத்தவங்களை சேஸ் பண்ணி போய் பார்த்து கொண்டு வாங்கிட்டு அதை ஷூட் பண்ணிட்டு அடுத்த நாள் அதே வித்துட்டு திரும்பி வந்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நம்மளே ப்ரொடியூசராக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இதெல்லாம். ஒரு கால் அங்கே எடுத்துட்டோம், இல்லை நமக்கு இந்த சீன் முடிச்சாகணும், அப்போ வந்து கண்டினியூட்டிக்கு இந்த கார் தான் அப்படிங்கிறது, அந்த கார் தானே அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவரு சொன்னேன். அது ப்ரொடியூசராக இருந்ததுனால கிடைச்ச அட்வான்டேஜஸ் அதெல்லாம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் அவருக்குமான நட்பு இப்போதைக்கு ரொம்ப நல்ல நட்பு, ரொம்ப சிறப்பான நட்பு. ஆக்சுவலாக அந்த வில்லு படம் வந்து நான் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது. அப்போ வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருந்தேன் விஜயகாந்த் சாரோட. அப்போ அந்த டேட் சின்ன கிளாஷ்னால தான் அது தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த தள்ளி போனதுனால அப்போ அந்த படம் முடிச்சார். அந்த படம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். அப்புறமா நானும் இந்த டேட் மேட்டர்லேயே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தது இங்கே எங்கன்னு. அப்புறம் வந்து அது அப்படியே அது எங்கேயோ நழுவி போயிடுச்சு. இது ப்ரொஃபஷனலாக இல்லாமல் நல்லா கூட அது ஃப்ரெண்ட்லியான நல்ல ஒரு ஃபோன் பண்ணிட்டானே சார் மீட் பண்ணணும்னா உடனே அடுத்த அவைலபிள் டைமில் வந்து வர வச்சிருவார். மீட் பண்ணுறது பேசுறது கொள்வது எல்லாருமே. மற்றபடி நல்ல நட்பு, பியூரான நட்பு. ஒரு நடிகருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் நட்பு அது நல்லா தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார், நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். சினிமா வீட நேயர்களுக்கும் நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்ட் கொடுத்ததுக்கு நான் வந்து சினிமா வீட நேயர்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.